சென்னை அடையாறில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் கண்ணாடியை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்திருக்கக்கூடிய சூழலில் திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் இந்த பகுதியில் உலா வருகிறார்களா என்ற சந்தேகமானது எழுந்திருக்கிறது. தேசிய ஆடை வடிவமைப்பு கல்லூரி இணை பேராசிரியர் நித்யாவின் காரில் இருந்த லேப்டாப் ஆனது திருடப்பட்டிருக்கிறது. கொள்ளையில் ஈடுபட்டது திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்களாக இருக்கலாம் என சந்தேகமானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், இந்த கொள்ளை முயற்சி, கொள்ளை சம்பவம் எப்போது நடந்தது? முழு விவரம். வணக்கம். அடையாறு காந்தி நகர்ல பேராசிரியருடைய கார் கண்ணாடியை உடைத்து லேப்டாப் மற்றும் கைப்பை திருடு போயிருக்கிறது. பெங்களூர் தேசிய ஆடை வடிவமைப்பு கல்லூரியுடைய இணையாசிரியர் நித்யா வெங்கட்ராமனுடைய கார் கண்ணாடியை உடைத்து லேப்டாப் மற்றும் கைப்பையானது திருடப்பட்டிருக்கிறது. அவருடைய காரை அடையாறுல காந்தி நகர் பஸ் டிப்போக்கு பக்கத்துல அந்த சாலையில நிறுத்திவிட்டு சலூனுக்கு, அதாவது பியூட்டி பார்லர் சலூனுக்கு சென்றிருக்கிறார். அவர் சென்றிருந்த போது அவருடைய காரை பின்பக்க கதவு, அந்த கண்ணாடியை உண்டிகோலால ஒரு நபர் உடைக்கிறார். உடனடியாக மற்றொரு நபர் அந்த காருக்குள்ள கையை விட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது 2 நபர்கள் அந்த காரை 3-4 முறை சுற்றி சுற்றி நோட்டம் இடுகின்றனர். அதன் பிறகு ஒரு நபர் அந்த கார் கண்ணாடியை உண்டிகோலால் உடைக்கிறார். அதாவது அந்த கார் கண்ணாடியை உண்டிகோலால் உடைக்கிறார். அந்த உண்டிகோலால் உடைத்து அதன் பிறகு அந்த கார் கண்ணாடியை உடைத்த உடனே மற்றொரு நபர் அந்த கார் கிட்ட அவர் கார் கண்ணாடிக்குள்ள, அந்த உடைந்த கண்ணாடிக்குள்ள கையை விட்டு கார் உள்ள இருந்து ஒரு பையை எடுத்து செல்கிறார். அந்த பையை எடுத்து செல்லக்கூடிய அந்த நபர் அதன் பிறகு திரும்ப வரவில்லை. இந்த காட்சிகள் அனைத்துமே அங்க இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியில பதிவாயிருக்கிறது. அதாவது 2 நபர்கள் ஒரு கார் கண்ணாடியை உடைத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பையை எடுத்து செல்கிறார்கள். இவர்கள் திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் என்று சந்தேகமாக போலீசுக்கு இருக்கிறது. இந்த திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் மீண்டும் சென்னைக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பான தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இந்த அடையாறு பகுதியில இந்த கார் கண்ணாடி மட்டும் இல்லாம அடுத்தடுத்து 2 கார் கண்ணாடிகளை உடைத்து இதே போல கொள்ளையர்கள் இந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 3 இடத்துல இந்த கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் திருடப்பட்டிருக்கிறது. ஒரு கார் கண்ணாடியை உடைத்து இந்த நித்யா வெங்கட்ராமன் அவர்களுடைய கார் கண்ணாடியை உடைத்து அவர்களுடைய லேப்டாப் திருட போயிருக்கிறது. அதே போல மற்றொரு கார் கண்ணாடியை உடைத்து குழந்தைகளுடைய ஸ்கூல் பேக்குகள் திருட போயிருக்கிறது. மற்றொரு கார் கண்ணாடியை உடைத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய கைப்பை மற்றும் செல்போன்கள் திருட போயிருக்கிறது. இந்த 3மே ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடந்திருக்கிறது. அதே அடையார் காந்தி நகர் பகுதியில் நடந்திருக்கிறது. இந்த 3 இடமுமே அடையார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியாகும். இந்த பகுதியில உடைக்கப்பட்ட கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுவும் மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த சாலையில இந்த கார் கண்ணாடியை உடைத்து கொள்ளையில ஈடுபட்டது ஒரு பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு. தொடர்ந்து இந்த 3 பேருமே அடையார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3 கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மட்டும் இல்லாம உண்டிகோலால் உடைத்து இந்த திருட்டு நடந்திருக்கிறது ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்சி ராம்ஜி நகர் கொள்ளையர்கள் என்று சொல்றாங்க. இந்த கொள்ளையர்கள் சென்னையில் மீண்டும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவது ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம். தொடர்ந்து அடையார் போலீசார் இந்த 3 கார் கண்ணாடியில் உடைத்த நபர்களை சிசிடிவி மூலம் ஆய்வு செய்து அவர்களை விரைவாக அவர்களை கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.